வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. ஆண்டவருடைய பிள்ளைகள் சில முடிவுகளை எடுக்கிறதற்கு நீங்க தயங்கவே கூடாது, தயங்கவே கூடாது. அந்த ஒரு முடிவில் தான் எல்லாமே அடங்கி இருக்கும். நீங்க வேண்டான்னு சொல்ற அந்த ஒரு முடிவில், வெறுக்கிற ஒரு முடிவில், வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய மனுஷனாகிய மோசே அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறதே தெரிந்து கொண்டார். எப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறார் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறார் அப்படின்னா, பாவம் செய்கிறதற்கு எல்லாமே அவருக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா அவர் ஒரு முடிவு எடுக்கிறார், இல்லை இல்லை இல்லை, அநித்தியமான பாவ அவரை யாரும் கேட்கறதுக்கு யாரும் இல்லை, திட்டுறதுக்கு யாரும் இல்லை. அந்த மாதிரி தப்பு பண்ணுனா அவனை தூக்கி ஜெயில, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. தப்பு பண்றதுக்கு அவனுக்கு எல்லா உரிமையும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த பிள்ளை ஒரு முடிவு எடுக்குது. என்ன முடிவு எடுக்குது அப்படின்னு சொன்னா, நான் அதை செய்ய மாட்டேன், பாடுபட்டா கூட பரவாயில்ல, துன்பம் அனுபவிச்சா கூட பரவாயில்ல, நான் பரிசுத்தமா வாழ்ந்தா போதும்னு எடுத்த அந்த ஒரு முடிவை ஆண்டவர் எப்ப நிறைவேற்றுறார் அப்படின்னு சொன்னா, 20 லட்சம் ஜனங்களை கர்த்தர் அவர் கையில கொடுக்கிறாரு. வாலிப தம்பி தங்கச்சி, ஒன்று நீ எடுக்கிற ஒரு முடிவு இருக்கு பாரு, நீ எடுக்கிற ஒரு முடிவு இருக்கு பாருங்க. ரெண்டு பக்கம் அதான் வேதம் சொல்லுது பிரசங்கில, எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாவற்றையும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாம் எனக்கு என்னவா இருக்காது, எனக்கு தகுதியா இருக்காது, எனக்கு தகுதியா இருக்காது. அப்போ நீங்க அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவர் அதை ரொம்ப விரும்புறாரு. கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன அல்ல. கொண்டு கொண்டு கொடுத்தாலும், எவ்வளவு பேர் என்ன சொன்னாலும், நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசைட்மெண்ட் பண்ணணும். இல்லை வேண்டான்னா வேண்டாம், நான் இப்படி செய்ய மாட்டேன்னா நான் செய்ய மாட்டேன், இங்க போக மாட்டேன்னா போக மாட்டேன், கோடி ரூபாய் கொடுத்தா கூட அது எனக்கு வேண்டாம், நான் கஷ்டப்பட்டா கூட அது எனக்கு வேண்டாம். இந்த மாதிரி நீங்க ஒரு முடிவு எடுங்க. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருக்காக இழந்த ஒருவரும் கண்டிப்பாக அவர்கள் தரித்திரர் ஆனதே இல்லை, தரித்திரர் ஆனதே இல்லை. இந்த பூமியில ஆண்டவருக்காக எதையெல்லாம் நீங்கள் விடுகிறீர்களோ, தகப்பனையாவது தாயாவது சகோதரனையாவது சகோதரியாவது, எதெல்லாம் ஆண்டவருக்காக நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றீங்களோ, அது எல்லாத்திற்கும் ஆண்டவர் கணக்கு வைத்து உங்களுக்கு பல மடங்கு திரும்ப தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென்.